எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2025ஓட லாஸ்ட் vlog தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2026 வந்துடும். ஸோ குட் பை சொல்லிட வேண்டியதான் 2025க்கு. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எப்படி போச்சு? ஆக்சுவலாக இந்த வீடியோ நாளைக்கு வந்துடும், அதனால தான் நான் வந்து இப்படி பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வருஷம் வந்து எப்படி போச்சு? அண்ட் நியூ இயர் வரப்போகுது. எல்லாருக்குமே வந்து எல்லா நாளும் வந்து நல்லா இருக்காது, எல்லா வருஷமும் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட் இருக்கும், ஒரு சில பேருக்கு நிறைய சேட் மூமெண்ட் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு 50-50 வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 50 சேட் மூமெண்ட்னால் ஒரு 50 வந்து ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ஹாப்பி மூமெண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ 2015 வந்து எல்லோரும் விஷன் போர்டு, மேனிஃபெஸ்ட் அது இதுன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து என்னென்ன நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. ஓகே, 2024 விட 25 வந்து பெட்டராக இருக்குது, அப்போ 26 வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு சேடான மூமெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாவது நடந்திருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சேட் மூமெண்ட் நடந்திருந்தாலும் அந்த ஹாப்பி மூமெண்ட் வந்து அது மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பாக எல்லோரோட லைஃப்லேயுமே வந்து நடந்திருக்கும். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. நான் எப்பவுமே ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது இது வந்து நம்ம பிளான் பண்ணணும், இது வந்து பண்ணணும் அப்படின்னு எதுவுமே வந்து பிளான் பண்ணவே மாட்டேன். மாதிரி எனக்கும் வந்து ஒரு வருஷ தொடக்கத்திலேயே வந்து தெரியாது, எனக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து நடக்காது, இதெல்லாம் நம்ம நினச்சிருந்தோம். அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் வந்து பிளான் பண்ணவே மாட்டேன். அந்த டேஸ் வந்து போகிறது அப்படியே நம்ம விட்டுறணும். நான் நினச்சதே கிடையாது இந்த வருஷம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகும் அப்படிலாம் சொல்லிவிட்டு. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு பர்சனலாகவே நடந்திருக்கு. அதேமாரி எல்லாருக்குமே பர்சனலாக வந்து இந்த விஷயம் நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து அந்த வருஷத்தில் வந்து நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம், ஒரு சின்ன ஒரு பைக்கோ இல்லை ஒரு ஃபோனோ இல்லை வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த வருஷத்தில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து நினச்சிட்டே இருங்க. அந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும் இந்த வருஷத்தில் வந்து நினச்சிட்டே இருந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணலாம். 2026 யாருக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே எதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்குள்ளேயே வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாமல் இந்த வருஷத்தில் நான் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்க போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இந்த விஷயம் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகட்டும். உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த சப்போட்டாவில் வந்துட்டு லாஸ்ட்டு 3 months எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து அதில் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. பெட்டர் ஆப்ஷன் வந்து எதுனா மாதுளை, அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு கூட வந்து நீங்கள் எப்போயாச்சும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொய்யாக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் செலக்டிவாக எடுத்து வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் அப்படி இல்லை அப்படின்னா ஓட்ஸில் வந்து ஆட் பண்ணி வந்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து வெயிட் லாஸ் டயட் கிடையாது, ஹெல்த்தி வேல வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் வந்து இப்போதைக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எப்படி அப்படின்னா, ரைஸ் வந்து 1 டைம் எடுத்துக்கிறேன். அதுவும் இப்போ நான் வந்து ரைஸ் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் டே, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து மார்னிங் இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரைஸ் வகையாகவே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்துக்காமல் காலையில் ஒரு வீட் சாப்பிட்றீங்கன்னா இடையில ரைஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ராகியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ்
யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்துட்டு வெயிட் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். எனக்கு இந்த விஷயம் தெரியாமையே நான் வந்து 7 மந்த் கடந்து வந்துட்டேன். 7 மந்த்துக்கு அப்புறம் பேபியோட வெயிட் வந்து க்ரோத் ஆக ஆக என்னோடய வெயிட் வந்து க்ரோத் ஆகுது. பட் அது வந்து ஹெல்த்தி வேவா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோ வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் செக்கப் போகும்போது 15 டேஸ் ஒன்ஸ் போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளோட வெயிட் வந்து எவ்வளோ மெயின்டைன் ஆகிருக்கு, நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், எந்தளவு கெயின் ஆகிருக்கா இல்லை அதே லெவல் தான் இருக்காங்கிறது நம்ம 15 டேஸ்க்கு அப்புறம் செக்கப் போகும்போது தான் எனக்கே தெரியும். ஒருவேளை நம்ம ஹெல்த்தி, ஆனால் நான் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கூட நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சுத்தமாக முடியாது. எனக்கு இப்போயே செம்மையாக வந்து பேக் பெயின் இருக்குது. நான் மார்கழி வந்து கோலம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாமிக்கிட்ட வேண்டிட்டு அப்படி தான் வந்து ஒரு விஷயம் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போது வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கேன், ப்ரெக்னென்சி டைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அட் த சேம் டைம் நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி யாரும் வந்து பண்ணலை, நானே தான் சமைச்சிக்கிறேன், நானே தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டேன், எனக்கு வந்து எங்கள் அம்மாவே பிடிக்காது அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாருக்கும் எல்லார் மாதிரியும் லைஃப் வந்து கிடைக்காது. இப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வீடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு மாமியார் வீடு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து மாமியார் வீடு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேருக்கு 2 வீடுமே அமையலை அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து கிரேட். ஏன்னா உங்களுக்கு வந்து யாரோட ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு நீங்களே வந்து சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதாவது மாமியார் வீடு இல்லை, அம்மா வீடு இல்லை, என்ன என் குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலே அதெல்லாம் வந்து வேறு லெவல். நான் வந்து சல்யூட் அடிப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம். எனக்கெலாம் இப்போல்லாம் சத்தியமாக வந்து முடியல. யாராச்சும் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறது தான், யாருக்கும் எல்லாரோட லைஃப் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த ஃபேவர் மாதிரி இதே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு மாமியார் வீடெலாம் இப்படி தான் சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லும்போது நம்மளுக்கு இப்படி தானா என்னங்கிறது தெரியல. ஸோ எனக்கு எங்கள் அம்மா வீடு இப்படி இருக்குது. ஒரு சில பேருக்கு மாமியார் வீடு சூப்பராக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நானே வந்து சமைச்சேன். அப்போ அவங்களாம் வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து அம்மா வீட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் மாமியார் வீடை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் தானாகவே அவங்களுக்கே வந்து அவங்களே வந்து சமைச்சிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எனக்கு அந்த மாதிரி வந்து முடியல, என்னால் வந்து அந்த மாதிரி பார்த்துக்க முடியல. அதான் வந்து ரீசன். அதனால் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களே பார்த்துக்கிறீங்களா, உங்களை நீங்களே பார்த்துக்கிறீங்கங்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணி அந்த ஷார்ட்ஸில் வந்து போடாதீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மற்றவங்க பார்க்கும்போது இன்னமும் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபீல் பண்ணாமல் எல்லோரும் இருங்க. ஸோ இந்த 2025 வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து நியூ இயர். ஸோ என்னோடய விஷஸ் நான் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ அடுத்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதே சேம் டைம் இந்த வருஷத்தோட லாஸ்ட் லாங் வீடியோ இது தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாங் வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் ப்ரெக்னென்சி பற்றி இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, நீங்கள் எப்படி இருந்தது கோத்து பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, எனக்கு இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து உங்களுக்கு கீழே வந்து லிங்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுலேயே போய் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் மெசேஜ் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். பர்சனலாக பேசணும் மனசை விட்டு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக 2026 கன்சிஸ்டன்சியாக எல்லா வீடியோவும் நான் வந்து டெய்லி மினி விலாக் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் என்னோடய ப்ரெக்னென்சியும் ஜேர்னியும் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்.
எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர். அடுத்த வருஷம் எல்லாருக்கும் இனிமையாகவே அமையட்டும். இதோட நான் கிளம்ப போகிற நேரம் வந்தாச்சு. உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பாய்.